ஹலோ யூடியூப் மக்களே. ஆக்சுவலி இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோ பண்ண ரொம்ப நாள் ஆசை. என்ன ஒரு பிரச்சனைனா, அது பண்ணலான்னு இருந்தேன். பட் நம்ம தலைமை வந்துட்டு இதுக்கு மேலே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. அதனால் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு, தளபதி கச்சேரின்னு. அதை பார்த்து நம்மளாம் தளபதி கேசரின்னு வேறு படிச்சுட்டேன் நான். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆடி போச்சு, உண்மையாக தான் கேசரி தான் கிண்டி வச்சுருக்காங்களான்னு. பட் சொல்லுங்கள். ஆமாம், பாட்டம் எங்கேயுமே கொஞ்சம் கிளிம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க நான் ரெடியாக கொடுத்த மாதிரியோ இல்லை கோட்டு கொடுத்த மாதிரியோ. ஸோ வாங்க பார்ப்போம் டக்கு டக்குன்னு. டைட்டில் ஜனநாயகன் தளபதி கட்சி, அதான் லிரிக் வீடியோவே. போஸ்டரும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஒரு பாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெடியா? இது என்னது இந்த இந்த ஜான்ராவில் இருக்குது. ராமையா வஸ்தாயம் மாதிரி. அனிருத் இல்லை அது 3D மாடல். டான்ஸ் சாங். நல்ல வேலை அது யாரு, ஜானி மாஸ்டர் அந்த ஆளுக்கிட்ட போல. அங்கே ஒரு ஐ மீன் பழைய விஜயிலேருந்து அப்படி வரிசை வருது. படம் ஃபுல்லாக செலிப்ரேஷனாக இருக்குமோ? நிறைய பேர் ஒரு படத்தோட டைட்டில் காட்டும். மமிதா பாஜி. பூஜா தேவா ஹீரோயின் தான், செம்மையாக இருக்காங்க. தலைவன் பாடுறாரு. அனிருத் மியூசிக்கில் கரெக்டாக அந்த விஷயம் லுக்கு செம்மையாக இருக்குது. எல்லாம் வால்பேப்பர் மாதிரி இருக்கு, ஜோக்கா இருக்கு. எல்லா லிரிக்ஸும் இருக்கு. ப்ரொடியூசர் இருக்காரா? ஓகே, தேட்டரில் தான் இருக்கா? ஆக்சுவலி எனக்கு அந்த 1 மினிட் பார்த்தாலே பயமாக இருக்குது. என்ன ரஞ்சித் மேலேயும் இப்படி தான் 1 மினிட்டுக்கு ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் எப்படி இருந்துச்சு? something like a colorful செலிப்ரேஷன் தான், செலிப்ரேஷன் பாரு தான். அப்படில செலிப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு. தென் அதுல கொஞ்சம் பொலிட்டிக்கா மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைட்டா ஒரு பாடும்போது அந்த அவர் தலைவர்களா நியமிச்ச ஆள்லாம் வந்துட்டு போனாங்க. கொஞ்சம் சரி இது எப்படின்னா கொஞ்சம் மிக்ஸா தான் இருக்க போகுது. பாடமே இந்த கிளைமேக்ஸ்ல டிவி கேர் வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்கானுங்க பேரெல்லாம். ஸோ பார்ப்போம். ஏன்னா நல்லா இருந்துச்சு ஹீரோ, ஆனா ஃபன்னா இருந்துச்சு. எல்லாருமே இருக்கிறதா நல்லா இருந்துச்சு பாட்டுலயே. ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினோ அது தங்கச்சி என்னன்னு தெரியல, மமிதா பாஜு எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரியும். அதுக்கப்புறம் அதான் அது எல்லாம் வராங்க. அனிருத்தும் பாட்டில் அப்படி படத்தில் இருப்பாத்து இல்லை, பட் நான் அந்த 1 மினிட்க்கு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இதில் போட்ட ஹுக்ஸ் தப்பே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த 1 மினிட்டுக்கும்
ஃபுல்லாக மியூசிக்கோட ஹூக் ஸ்டெப் போட்டு ஐமேக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கடைசி படத்துக்கு முடிச்ச மாதிரி இருக்கும் எனக்கு அப்படியே சந்தோஷமா. ப்ரொடியூசர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கோ. இல்லை பண்ணுவான் தான் இப்போ பார்ப்போம். போஸ்டர் தான் இதாச்சு, பட் மற்றபடி பாட்டெல்லாம் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் எப்போ செகண்ட் சிங்கிள் வரும், எப்போ ட்ரெய்லர் டிசம்பர் தான் வரும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு வந்தா செம்மையா இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது பாட்டு. உண்மைதான். இங்கே பொங்கல் அவனும் கொண்டாட மாட்டாங்க மலேசியாவில் தீபாவளி அளவுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, பொங்கல் தான் வந்தாகணும். ஏன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் இருக்குல்ல. ஓ பாட்டையா? இல்லை பிஸியாக இருந்திருப்போம். இப்போ திடீர்னு வந்து நல்லா இருக்குது கரெக்டாக. ஏன்னா ஃப்ரீ டைம் இருக்குது. இப்போ தான் நல்லா இந்த படத்துக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு ஓகே தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு மேலே இந்த வீடியோவே முதல்ல யூடியூப்ல வருமா வேறு தெரியல. நான் ஒன்றும் ரெக்கார்ட் பண்ணி தான் வர மாட்டேங்குது. இப்போ வந்தால் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் ஹஸ்.